அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ரைட், நாம் இறுதி வகுப்பில் சமன்பாடு என்ற ஒரு பாடத்தில், அதுவும் இருபடி சமன்பாட்டில் ஒரு இருபடி சமன்பாட்டை எவ்வாறு வர்க்க பூர்த்தியாக்கல் மூலம் செய்து கொள்வது சம்பந்தமாக படித்திருந்தோம். இன்று அந்த பாடத்தினுடைய இறுதி தலைப்பு தான் வர்க்க பூர்த்தியாக்கல் மூலம் இருபடி சமன்பாட்டை தீர்ப்பதை போன்று அடுத்த மெத்தட் சூத்திரத்தை பயன்படுத்தி அதே கேள்விகளை எவ்வாறு இந்த இரண்டாவது முறை ஊடாக செய்து கொள்வது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அப்போ சூத்திரம் என்று சொன்ன பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் அந்த சமன்பாடு ஞாபகம் இருக்கணும். எக்ஸாமன் சய பி பிளஸ் ஓ மைனஸ் வர்க்க மூலம் b வர்க்கம் சய 4ac இன் கீழ் 2a, இதுதான் அந்த சமன்பாடாக இருக்கும். இப்போ ஒரு சமன்பாடு தருவான். இப்போ x வர்க்கம் சாக bx ஆக c சமன் 0, இந்த இருபடி சமன்பாடுண்டா இந்த a என்கிறது என்ன, b என்கிறது என்ன, c என்கிறது என்னங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். a என்பது x வர்க்கத்தின் குணகம், a என்கிறது என்ன, x வர்க்கத்தின் குணகம். b என்கிறது x இன் குணகம், x இன் குணகம். c என்கிறது மாறிலி, மாறிலி என்று அழைக்கப்படும். சரிதான? இந்த சமன்பாட்டை வைத்து தான் இப்போ நான் ஒரு முதலாவது கேள்வி உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ் வர்க்கத்துல குணகத்தை பாருங்க, முன்னுக்கு வர பருமன் 1. அப்போ 1 வந்தா வர்க்க பூர்த்தியாக்கல் மூலமும் செய்யலாம், அல்லது இன்று நாம் படிக்க இருக்கின்ற விடயம் இந்த சமன்பாட்டை வைத்து எவ்வாறு செய்து கொள்வது. அப்போ ரெண்டு மெத்தட் ஊடாக செய்யலாம். அப்போ இந்த மெத்தட், இந்த சூத்திரம் என்கிறது எக்ஸ் வர்க்கத்துல குணகம் 1 வந்தாலும் சரி, வேறு எந்த பெருமானம் வந்தாலும் சரி, இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நீங்கள் செய்து கொள்ள முடியும். அப்போ இந்த முதலாவது கேள்விக்கு விளக்கத்தை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏ என்கிறது என்ன, பி என்கிறது என்ன, சி என்கிறது என்னங்கிறத பார்த்து கொள்வோம். ஏ என்கிறது எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு என்ன பெருமானம் இருக்கின்றதோ அதுதான் ஏ ஆக இருக்கும். அப்போ எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 1, அப்போ ஏ சமன் 1 ஆக இருக்கும். பி என்கிறது எக்ஸின் குணகம், அப்போ எக்ஸின் குணகம் என்கிறது என்ன, மறையாறு. பி குறியீட்டோடு எழுத வேண்டும், மறையாறு. சி என்கிறது என்னன்னு சொன்னா மாறிலி, இங்க மறை 3 இருக்கு. ஸோ சி மாறிலி, மறை 3 ஆக இருக்கு. அப்போ எக்ஸாமன் சய பி பிளஸ் ஓ மைனஸ் வர்க்க மூலம் b வர்க்கம் சய 4ac இன் கீழ் 2a என்ற ஒரு சமன்பாடு சூத்திரத்தை பயன்படுத்தி மேலே எழுதப்படும் தெரியாக்கணியத்திற்கு பெருமானத்தை பிரதிட வேண்டும். அப்போ எக்ஸாமன் சய பிக்கு என்ன பெருமானம், மறையாறு, மறையாறு பிளஸ் ஓ மைனஸ் ருட்னு போட்டு b வர்க்கம் என்று சொன்னா மறையாறின் வர்க்கம், மறை அது நேராக மாற்றும், ஆறின் வர்க்கம் என்று சொன்னா 36. இப்ப மறையாற அதே மறையாறால பெருக்கினா மறை இன்டு மறை நேர் 6 36. சய 4 தர ஏக்கு 1 சிக்கு மறை 3 கீழுக்கு 2 தர ஏ இந்த பெருமானம் 1 என்று தெரியும். இப்போ எக்ஸாமன் மறைய மறையால பெருக்கக்குள்ள நேராக மாறும், பிளஸ் ஓ மைனஸ் ரூட்னு போட்டு 36. இதெல்லாம் பெருக்கலுங்கிறதால மறைய மறையால பெருக்கினா நேர் என்று வரும். 1 4 4 3 12 கீழுக்கு 2 2 என்று வரும். இப்போ பாருங்கடா, இவரத்தை நான் நோட் பண்ணிக்கொள்றேன். எக்ஸாமன் 6 பிளஸ் ஓ மைனஸ் 36 12 48 கீழ் 2 என்று எழுதி கொள்ள வேண்டும். 48 கீழ் 2. இப்போ இதில் உங்களுக்கு பிள்ளைகள் வர்க்க மூலம் 3 பெருமானம் தான் தரப்பட்டிருக்கு. 1.71 என்று எடுத்துக்கொள்வோம், கட்டாயம் தருவான். ஸோ இங்கே வர்க்க மூலம் 3 வரல. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வர்க்க மூலம் 3 வார மாதிரி இந்த 48 உடைக்க வேண்டும். அப்போ 3 எதால பெருக்கிற 48 வரும், 16ஆல. அப்போ கீழுக்கு 2 போட்டு அப்போ எக்ஸாமன் 6 பிளஸ் ஓ மைனஸ் இந்த 16 வெளியெடுத்தா 4 என்று வரும். தர
வர்க்கமூலம் 3 பெருமானம் 1/7 கீழ் 2. சரிதானே? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இதை இப்படி சுருக்க முடியாது. அப்போ முதல் நீங்கள் என்ன செய்யணும்? 6 ± இதை பெருக்கிக் கொள்வோம். 4 7 4 28 2 மிச்சம் 1 4 4 2 6 கீழுக்கு என்ன வரப்போகுது? 2 என்று வரும். அப்போ எல்லாத்தையும் நீங்கள் சுருக்கி போட்டு இப்போ இறுதியாக நீங்கள் என்ன செய்யணும்? நான் இவரத்தை நோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ளஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ எக்ஸாமன் 6 ப்ளஸ் இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்கு. ப்ளஸ் எடுத்தால் 6/8 கீழ் 2. அப்போ ஃபர்ஸ்ட்டு கூட்ட வேண்டும். அப்போ 12/8 கீழ் 2 பிரித்தீங்கன்னா 6/4 என்று விட வரும். அடுத்த மறை எடுப்போம் என்று சொன்னால் எக்ஸாமன் 6 சய 6/8 கீழ் 2. அப்போ 6லிருந்து 6/8 கழித்தா மறை 0.84 2ஆல் பிரிக்கும் போது மறை 0.42 என்று எக்ஸின் பெருமானம் கிடைக்கும். அப்போ நேர் எடுத்தோம் என்று சொன்னால் 6.42, மறை எடுத்தோம் என்று சொன்னால் மறை 0.42 என்று விடை வரும். அப்போ இவ்வாறு தான் ஒரு இருபடி சமன்பாடு தரப்படும் போது வர்க்க பூர்த்தி மெதட் மறந்தீங்க என்று சொன்னால் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி செய்து கொள்ள முடியும். அப்போ கட்டாயம் சூத்திரம் ஞாபகம் இருக்க வேண்டும். இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி தான் இப்படியான கேள்விகளை செய்து கொள்ள வேண்டும். மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். ரைட், இப்போ அடுத்த விடயத்தை பாருங்கடா. 3x வர்க்கம் சய 4x சய 7 0. சூத்திரத்தை பயன்படுத்தி ஆன்சர் எழுதி கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு சமன்பாடு போடுவதற்கு முதல் ABC இந்த மூன்றினுடைய பெருமானத்தையும் காண வேண்டும். A என்று சொன்ன எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு 3 இருக்கு. B என்கிறது எக்ஸின் குணகம் மறை 4, C என்கிறது மறை 7. நேர் 7 என்று சொன்னால் சும்மா 7 போடலாம். மறை வந்தால் குறியீட்டோட எழுத வேண்டும். சமன்பாடு என்ன? எக்ஸாமன் சய b பிளஸ் ஓ மைனஸ் b வர்க்கம் சய 4ac இன் கீழ் 2a என்று எழுத வேண்டும். அப்போ எக்ஸாமன் சய b பெருமானம் மறை 4 பிளஸ் ஓ மைனஸ் b வர்க்கம் என்றா 4 வர்க்கம் 16 என்று எழுதலாம். சய 4 தர a-க்கு 3 c-க்கு மறை 7 கீழுக்கு 2 தர a-க்கு பெருமானம் 3 என்று வரும். அப்போ எக்ஸாமன் மறையால பெருக்கின 4 பிளஸ் ஓ மைனஸ் 16 மறையால பெருக்கின நேர் 4 3 12 7 84 கீழுக்கு 3 6 என்று வரும். அப்போ எக்ஸாமன் 4 பிளஸ் ஓ மைனஸ் 84 16 100 என்று வரும். கீழுக்கு 6. அப்போ இதுக்கு இப்போ தெரிந்த பெருமானம் வந்தால் பிள்ளைகள் தெரிந்த பெருமானம் வந்தால் உங்களுக்கு அந்த பெருமானம் தர மாட்டான். அப்போ 100 என்கிறது தெரிந்த பெருமானம். அப்போ 4 பிளஸ் ஓ மைனஸ் 100 பெருமானம் 10 கீழுக்கு 6 என்று வரும். சரிதானே? இப்போ இதெல்லாம் சுருக்கி போட்டு இப்போ நீங்கள் கடைசி என்ன செய்யணும்? ப்ளஸ் ஒரு தரம் எடுக்கணும். அப்போ எக்ஸின் பெருமானம் சமன் 4. இங்கே தானே ப்ளஸ் ஓ மைனஸ் இருக்கு. ஸோ ப்ளஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் 10 கீழுக்கு என்ன வரும்? 6 என்று வரும். 10 4 14 14 6ஆல் பிரிக்கணும். 14 6ஆல் பிரித்த 2 முறை 2 மிச்சம் தசம் 20 3 முறை 18 2 மிச்சம் 20 அப்படி 3 3 போய்கொண்டே இருக்கும். அப்போ 2 தசம் 3 3 நான் போய்கொண்டே இருக்கேன். அப்போ இப்படி போட்டாலும் சரி. நம்ம தசமம் என்ற மெய்யெண்கள் பாடத்தில் படிச்சிருக்கோம். மடங்கு தசமம். அப்போ 3 3 போய்கொண்டே இருந்தால் 3க்கு மேலே டோட் போட்டால் சரி. அடுத்த மறை எடுப்போம் என்று சொன்னால் எக்ஸாமே 4 இங்கே தானே ப்ளஸ் ஓ மைனஸில் மறை இருக்கு. ஸோ மறை 10 கீழுக்கு 6 வரும். 4லிருந்து 10 போனால் மறை 6. மறை 6 நேர் 6ஆல் பிரிக்க போல மறையை நேரால பிரித்தா மறை 6 6ஆல் பிரித்தா 1. அப்போ எக்ஸின் பெருமானம் மறை 1 என்று விடை வரும். அப்போ இவ்வாறு தான் இப்படியான இருபடி சமன்பாடு வரக்கூட எக்ஸ் வர்க்கத்தில் குணகம் 3 வந்தால் அது ஒன்றை தவிர்ந்து எக்ஸ் வர்க்கத்தில் குணகம் ஒன்றை தவிர்ந்த வேறு எந்த பெருமானம் வந்தாலும்
வர்க்க பூர்த்தியை பயன்படுத்த முடியாது. அப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி செய்து கொள்ள முடியும். அப்போ சூத்திரம்ங்கிறது எக்ஸ் வர்க்கத்திர குணகம் ஒன்று வராத ஏனைய இருபடி சமன்பாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். எக்ஸ் வர்க்கத்திர குணகம் ஒன்று வந்தாலும் பயன்படுத்தலாம். எக்ஸ் வர்க்கத்திர குணகம் ஒன்று இல்லாமல் வேறு எந்த பெருமானம் உடைய இருபடி சமன்பாடு வந்தாலும் இந்த எக்ஸாமின் சய பி ப்ளஸ் ஓ மைனஸ் வர்க்க மூலம் b வர்க்கம் சய 4ac × 2a என்ற ஒரு சமன்பாட்டை பயன்படுத்தி அந்த இருபடி சமன்பாட்டை தீர்த்து கொள்ள முடியும். இதுதான் அந்த இருபடி சமன்பாட்டில் செய்யக்கூடிய ரெண்டாவது முறை. அப்போ ஃபர்ஸ்ட் முறை வர்க்க பூர்த்தியாக்கல் முறை மூலமும் காரணிப்படுத்த முடியாத இருபடி சமன்பாடை தீர்த்து கொள்ள முடியும், அல்லது சூத்திரத்தை பயன்படுத்தியும் இந்த இருபடி சமன்பாட்டை தீர்த்து கொள்ள முடியும். இவ்வளவுதான் சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மீதி பகுதி. இத்துடன் இன்றைய அலகு உங்களுக்கு அந்த சமன்பாடு என்ற அலகு முழுமையாக முடிவடைந்துள்ளது. இது சம்பந்தமான ஒரு சிறு வேக் சீட் உங்களுக்கு தரப்படும். கேள்விகளை கொண்ட ஒரு வினாத்தாள் ஒன்று உங்களுக்கு வழங்கப்படும். அதையும் நீங்கள் செய்து அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கிடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு வகுப்பில் புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.